ஹாய் வணக்கம் விவர்ஸ். இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம் பாருங்கள். வாழைத்தண்டை வாழைத்தண்டை வாங்கி அரிஞ்சு அதோட நாரெல்லாம் எடுத்துட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுக்கணும். தேங்காய் மூடி கொஞ்சம், கடுகு, பட்டை மிளகா, வெள்ளை உளுந்து, பைத்தம்பருப்பை ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு தண்ணியை எடுத்துட்டு வடிகட்டி கடைசியாக இறக்க போதும் போடலாம். பைத்தம்பருப்பு போட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம். வாழைத்தண்டோட நன்மைகள் என்னென்னா, வாழைத்தண்டில் கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் வாழைத்தண்டு சாப்பிட்டா வெளியில் வந்துடும். கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் நீர் வழியாக வெளியில் வந்துடும். அது நீர் இது. அதேமாதிரி கால் வீக்கம், கை வீக்கம் உள்ளவங்கலாம் இந்த வாழைத்தண்டை சாப்பிட்லாம். வாழைத்தண்டை அரைச்சி ஜூஸ் போட்டு தண்ணியாக வெறும் வயிற்றில் காலம்புரை 8 மணிக்கு வாழைத்தண்டை கொஞ்சோண்டு பாய் துண்டு எடுத்து வெட்டி அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தோம்னா நீர் நல்லா பிரியும். கல் இருக்குது, வயிற்றில் கல் இருக்கவங்களுக்கும் கிட்னியில் கல் உள்ளவங்களுக்கும் அந்த கல் வெளியேறிடும். பொரியலாம் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி பொரியல் பண்ண போகிறாங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ஒரு வானலியில் கடுகை போட்டுக்கிட்டேன், வெள்ளை உளுந்தையும் போட்டுக்கிட்டேன், காஞ்ச மிளகா 2 அதையும் போட்டாச்சு. அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம், தேங்காய் பூ திருவி கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். வாழைத்தண்டை நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி இந்த மாதிரி நாலு தோடலாம் இந்த வெங்காயம் சாப்பிட்டாச்சும் அதுக்கு செவந்தோன்னா வாழைத்தண்டை போடும். இந்த வாழைத்தண்டை கைனி தண்ணியில் தான் அரிஞ்சிப்பாங்க. இதெல்லாம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுணும், மூடி போட்டணும். வாழைத்தண்டு வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் மூடியை கட்டணும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. புளிக்குழம்பு வச்சுருக்கேன், இதுக்கு வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுருக்கேன். செம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு பொரியல் சுட சுட இருக்கு பாருங்கள்.